வாவ்! அப்படி போடு. அகிலாவா கொக்கா? அப்பா ஆண்டவா, நீ கைவிடல. வனஜா, நீ பாசத்தை காட்டு. அக்கா, என்னக்கா சாப்பிடாமலே கை கழுவி விட்டீங்க? எனக்கு பசி இல்ல. டிஃபன் வேண்டாம். ஐயோ, என்னக்கா இது? எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. இப்பவும் சாப்பிடலன்னா உங்க உடம்பு கெட்டு போயிடாதா? கிளம்பிட்டீங்களா? ஆதி, அம்மாவே சாப்பிடாம கை கழுவிட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் எப்படிப்பா சாப்பிட முடியும்? கரெக்டு தான். பரவாயில்லப்பா, நீ வாமா. அப்பா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பரவாயில்ல, மொத்த பேருக்கும் பாசம் இருக்கே. பட்டமா, ஏன் அப்படி நின்னு பாத்துட்டு இருக்க? அவங்கெல்லாம் போனா போகட்டும், அப்புறம் செஞ்சதெல்லாம் வேஸ்டா போயிடாதா? எனக்கு பசிக்குது, எடுத்து வை. ஆமா, நீ ஏன் ஒரே ஒரு சட்னி அரைச்சு வச்சிருக்க? வர வர உனக்கு சோம்பேறித்தனம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உன்னை வெளுக்கிறேன் ஒரு நாள். அப்படி நின்னு பார்க்காத, எனக்கு வயித்து வலிக்க போகுது. போ, ஒரு தோசை போட்டு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அப்பா, என்ன எதுவும் பேசாம அமைதியா வர? டைனிங் டேபிள்ல நடந்தது நினைச்சு ஃபீல் பண்றியா? இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே, எல்லாம் சரியாயிடும். இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. சாப்பிட வந்த அம்மா என்னாலதான் சாப்பிடாம கிளம்பி போயிட்டாங்க. அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அம்மாவோட கோவம் குறைஞ்சு அவங்க சமாதானம் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி சங்கடங்களை தவிர்க்க முடியாது. அம்மா முன்னாடி நான் சேர்ல உட்காராம இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காதுல்ல மாமா. என்னோட மனைவியா இந்த வீட்டில் உனக்கு இருக்கிற உரிமையெல்லாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அதனால தான் நான் உன்னை உட்கார சொன்னேன். அது அம்மாவுக்கு நல்லா புரியும். நீ என்னோட மனைவியா வீட்டுக்குள்ள அந்த உரிமையை எடுத்துக்காத போது நான் தானே உன்னை எடுத்துக்க வைக்கணும். அதுக்காக நான் அம்மாவை விட்டு கொடுத்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு நீயும் முக்கியம், அம்மாவும் முக்கியம். போக போக எல்லாம் சரியாயிடும். நீ நடந்ததெல்லாம் நினைச்சு கவலைப்படாதானே.
வணக்கம் சார். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஒர்க்கர்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்றாங்களா? எதுக்கு? உங்களுக்காக சில ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. வாங்க சார். என்ன ஏற்பாடு? வாங்க சார், நீங்களே வந்து பாருங்க. சரிம்மா, வா. அடிங்க. எதுக்குண்ணா இதெல்லாம்? ஐயா, உங்க கல்யாணத்தை பாக்குறதுக்கு தான் எங்களுக்கு கொடுத்து வைக்கல. உங்களை மாலையும் கழுத்துமா பாக்குறதுக்கு நாங்களாம் ஆசைப்படுறோம். இந்த மாலையை போட்டுக்கோங்கய்யா. சரின்னு சொல்லுங்க ஐயா. ம். சரி, ஓகேண்ணா. அடிங்கய்யா. இதாங்க. வாங்க, உள்ள போலாங்களா? அடிங்க, அடிங்க. மாமா, ம். நீங்க கம்பு சுத்துறீங்களா? டேய், விளையாடாத. நான் விளையாடல மாமா. எனக்கு தான் கம்பு சுத்த தெரியாதுல்ல. ஆனா உங்களுக்கு சுத்த தெரியும்ல. எனக்காக சுத்தி காட்டுங்க மாமா. சரி, நீ ஆசைப்பட்டு கேட்ட. ம், ஓகே. ம்.
சாப்பிட்டு நீ இங்கே இரு, நான் போய் அம்மா பார்த்துட்டு வந்தேன். என்ன நடக்குதுங்க? மேரேஜ் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆதிசாரம் பார்வதி மேடமும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேக்டரிக்கு வந்திருக்கிறதால ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்கம்மா. பார்வதி மேடம் குட்வில் அம்பாசிடர் ஆனப்ப கூட பார்வதி மேடம் ஆகல. ஆனா இப்போ மேடம் ஆயிட்டாங்க. ஆமா, அவங்க இன்னைக்கு 2 பேரும் ஃபேக்டரிக்கு வரதா சொல்லியிருந்தாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலம்மா, சர்ப்ரைஸா தான் வந்தாங்க. நான் அம்மா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஓகே சார். அம்மா, ஏன் எங்களை பார்த்துட்டு அங்கே பேசாமலே வந்துட்டீங்க? நானும் அதுல வந்து கலந்துப்பேன்னு எதிர்பார்த்தியா ஆதி? இது எதுவுமே பிளான் போட்டுலாம் நடக்கலாமா? இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஃபேக்ட்ரிக்கு வர்றது கூட சொல்லாம தாம்மா வந்தேன். நாங்கள் வர்றது தெரிஞ்சு ஒர்க்கர்ஸாக வந்து அவங்க அன்பை வெளிப்படுத்தும் போது அதை என்னால் தடுக்க முடியலம்மா. அப்போ இந்த கொண்டாட்டம் பாராட்டெல்லாம் உனக்கு பிடிக்கலையா? இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் நான் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? அப்புறம் ஏம்மா இந்த மாதிரி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க? இத பாராதி, இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிற மரியாதை எல்லாம் ஒரு நாள்ல கிடைக்காது. இதுக்கு பின்னாடி எத்தனை வருஷ உழைப்பு இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். என்னோட வாரிசான நீ இந்த பேரு புகழையெல்லாம் பங்கு போட்டுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா உனக்கு அதுக்கு உரிமை இருக்கு. ஆனா பூவோட சேர்ந்து நாருக்கும் மரியாதை கிடைக்கிற மாதிரி உன்னோட சேர்ந்து யார் யாரோ அந்த மரியாதையை பங்கு போட்டுக்கிறாங்கங்கிறத ஏத்துக்க முடியாததுனாலதான் நான் இங்க வந்துட்டேன். பூவையும் நாரையும் பிரிச்சுட்டா மாலையே கிடையாதுமா. பார்வதி வேற யாரும் இல்ல, இப்ப அவ என்னோட மனைவி. உங்க பேர் புகழ் மரியாதை இது எல்லாத்திலயும் எனக்கு உரிமையும் பங்கும் இருக்குன்னா அப்ப எனக்கு உரிமையானதுல என் மனைவி பார்வதிக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம்.